இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பல பேர்கிட்ட எல்லார்கிட்டயும் கேட்டா வந்து சில பேரோட பர்த்டே சொல்லுவீங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவீங்க. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 2019ல ஒரு இந்தியாவுல ஒரு பெரிய ஒரு கோர விபத்து நடப்பட்டது. தீவிரவாதிகளால் நடந்தது. புல்வாமா தாக்குதல் வந்து இன்னைக்கு தான் நடந்தது. அதுல 40 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து லாஸ்ட்டா இந்த ஒரு வாரமா வந்து நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்க குணாமூர்த்தி. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர போய் பார்க்காம இருக்கலாம். நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வண்டி சரியில்ல அப்படின்னோம்னா, சரி இல்ல சின்ன இது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். வேற வீட்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத கடந்து போயிடுவோம். ஆனா, நமக்கு பசி அப்படின்னு வந்தா, அத கடந்து போகவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம சாப்பிட்டே தீரணும் அப்படின்ற முடிவுல இருக்கோம். சாப்பாடு, இல்ல தண்ணீர் எதையாவது ஒண்ணு வந்து நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அத நம்ம சாப்பிட்டே ஆகணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ விவசாயிகள் வந்து டெல்லியில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமா தங்களோட காய்கறிகளுக்கு நியாயமான வந்து ஒரு விலை கிடைக்கணும். அத வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்ற சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அத வந்து நீங்க வந்து நிறைவேத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பல வாட்டி தமிழ்நாட்டுல மட்டும் இருந்து கிடையாது. மத்த மாநிலத்தில இருந்தும் பல விவசாயிகள் வந்து தங்களோட கோரிக்கைகள் வச்சாங்க. இன்னும் நிறைவேற்றல. அத நிறைவேற்றுறதுக்காக அவங்க வந்து டெல்லிக்கு வந்து போனா அத முற்றுகையிட அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்யறதுக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அவங்க போகும்போது அவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கவர்மெண்ட் ஆனது அவங்க உள்ள வந்து கலவரம் போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் வந்து நடைபெறாமல் இருக்கதற்கு அவங்க என்னன்னா, இவங்க என்ன தீவிரவாதி வராங்களா? உள்ள பெரிய ராக்கெட் லான்ச் இந்த மாரிலாம் எடுத்துட்டு வராங்களான்னு தெரியல. ஆனா இவங்கள வந்து ஒரு இந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல, முள்வேலி, செவுரு இந்த மாதிரியான பள்ளம் வெட்டி அவங்க வந்து அது உள்ள இறங்கி வரக்கூடாது அப்படின்ற மாரி பள்ளம்லாம் வெட்டி பல இடத்துல இந்த மாதிரி வந்து டெல்லி உள்ள நுழையவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த கவர்மெண்ட், அதுவும் ஆளும் அரசு, இந்த கவர்மெண்ட் வந்து இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து ஒரு நாள்ல ஒரு திடீர்னு ஒரு 2, 3 நாள் யோசிச்சு இந்த விவசாயிகள் அனைவரும் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நம்மளோட விலைய நாமளே நிர்ணயிச்சுக்கிட்டா, நம்ம வெளிய அனுப்பல, அறுவடை பண்ணல, நான் சொல்றது தான் விலைன்னு சொல்லி, அவன் அவன் அந்த விலைய நிர்ணயிச்சுட்டா என்ன ஆகும்? அவன் அறுவடை பண்றத நிறுத்திட்டா என்ன ஆகும்? அவன் அறுவடை பண்ணல, நிறுத்திட்டாங்க அப்படின்னா, மற்றொரு சோமாலியா நாடா வந்து இந்தியா மாறும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. 1 கிலோ அரிசி அவங்க அந்த மாரி ஒரு டிசிஷனை எடுத்துட்டாங்க அப்படின்னா, 1 கிலோ அரிசின்றதே ரூ. 1500 கிட்டத்தட்ட போய் நிக்கும். ஒரு தக்காளி கிலோ வந்து இன்னைக்கு வந்து ரூ. 10, ரூ. 15 ஒரு ரூ. 40 குடுத்து வாங்குறோம். ஆனா அவங்க அந்த மாரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு தக்காளி கிட்டத்தட்ட 500, 1000, 2000 கூட போய் தொடும். ஆனா காலங்காலமா வந்து எல்லாருக்கும் சம்பள உயர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா எந்த ஒரு விவசாயிக்கும் சம்பள உயர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது. இத வந்து தன்னோட பேஷனா கிடையாது. இது வந்து அவங்க கடவுளா நினைச்சு அப்படி பண்ற ஒரு இதுதான். மத்தவங்களுக்கு உணவு போடுறது எந்த ஒரு விவசாயியும் வந்து நினைக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாரி வந்து அறுவடை பண்ணாம இருந்துட்டா என்ன ஆகுன்றது. இவங்க பேஷனா வந்து டெய்லி ரொட்டீனா வந்து இத தொடர்ந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க விலை ஏத்துனாலும் சரி, ஏத்தலனாலும் சரி. இருந்தாலும் தங்களோட ஆதங்கத்த வந்து கோரிக்கையா வச்சு இந்த மாரி போராட்டங்கள் வந்து பண்ணாவாது நமக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படின்றத வந்து தான் இவங்க முன்னெடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையானத செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மக்களாகிய எங்களோட கோரிக்கை. தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.